ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பகவத்கீதை 3வது அத்தியாயம், கர்மயோகம். என்ன டாபிக் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருடைய செயல்களும் அவரவருடைய ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. மனிதன் எப்படி செயல்புரிகிறான் அப்படின்னா, பிரகிருதியின்படி செயல்புரிகிறான். பிரகிருதிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்வபாவம் தான் பிரகிருதி. அவனுடைய சத்வ ரஜஸ் தமோ குணங்களினுடைய அதிகமோ இல்ல குறைவோ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஸ்வபாவம் இருக்கு. அந்த ஸ்வபாவம், குணங்கள், நேச்சர், அந்த நேச்சருக்கு தகுந்த மாதிரி அவன் காரியம் எல்லாம் பண்றான். இதை எப்படியப்பா நம்ம நிகிரகம் பண்ண முடியும், இதை எப்படி நம்ம தடை பண்ண முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் கேள்வி கேட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். ரொம்ப பேக்ல போல நான் ரீகேப், இங்கேருந்து ஒரு ரீகேப் பண்றேன். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா, அப்ப அப்படி இல்லை, அப்படி தடை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்குமே எந்த ஒரு தர்மமுமே தேவையில்லையே. இந்த தர்ம சாஸ்திரங்களுடைய ஒரு அவசியமே இல்லாம போயிடுமே. அவனை நிகிரகம் பண்ண முடியாதுன்னு சொன்னா தர்ம சாஸ்திரத்தினுடைய அவசியமானது என்ன இருக்கு? அப்புறம் வேல்யூஸ் பத்தி எதுக்காக இவ்வளவு படிக்கணும்? நம்ம இத்தனை இது எழுதி வச்சிருக்காளே, ஒரு வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் எதுக்கு? அப்ப நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ வில்னு ஒண்ணு இருக்கேன், நமக்கு சுயேட்சையான ஒரு சிந்தனைன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு, 6ஆம் அறிவு. அதை வச்சு என்னதான் பண்றது அப்புறம் அப்படின்ற ஒரு கேள்வி வருமே. அதற்கு தான் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது எங்க நீ அப்ளை பண்ணணுமோ அங்க அப்ளை பண்ணினியானா உன்னுடைய சுபாவத்தை உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அது எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய இந்திரியங்கள், அந்த இந்திரிய அர்த்தங்கள், இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ, அங்கதான்ப்பா எல்லா விதமான விருப்பு வெறுப்பும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. இந்திரியங்கள்னு சொன்னா நமக்கு தெரியும், மெய்வாய் கண் மூக்கு செவி, இதெல்லாம் இந்திரியங்கள். இந்திரிய அர்த்தங்கள் அப்படின்னா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். இந்த ஒவ்வொன்றுத்தாலையும் நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் இந்திரிய அர்த்தங்கள். அதாவது புலனின்ப பொருட்கள், புலனின்ப விஷயங்கள், புலனின்பத்தினால் ஏற்படக்கூடிய, நமக்கு ஏற்படக்கூடிய இன்பங்கள், இதெல்லாம் இருக்கே. இந்த புலன்களால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்பங்கள் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் இந்த இந்த ஒரு ஒண்ணுத்துக்கும், கண்ணுக்குன்னா கண்ணுக்கு, காதுக்குன்னா காதுக்கு, அந்தந்த இந்திரியங்களுக்கு உள்ள விஷயங்கள்ல ஏகப்பட்ட விருப்பும் வெறுப்பும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நீ உன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு தகுந்த மாதிரி அதை நீ அதன் பின்னாடி போய்கொண்டே இருந்தாய் என்று சொன்னால் நீ அப்புறம் வீணாத்தான் போக. முன்னாடி சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார் அவர்? சர்வஜான விமூடான்ஸ்தான் வித்தி நஷ்டான் அச்சேதசக. யாருக்கு விவேக புத்தி இல்லையோ அவன் நான் சொல்றத கேட்கல, நான் என்னுடைய ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவா, என்ன நான் சொன்னதை யார் கேட்டானோ அவனுக்கு கர்ம பந்தங்களில் இருந்து விடுதலை, சொன்னதை யார் கேட்கலையோ அவனுக்கு சர்வஜான விமூடான்ஸ்தான் வித்தி. அது மட்டும் இல்ல, நஷ்டம், அவனுடைய புத்தி எல்லாம் நஷ்டமா போறது அப்படின்னு சொன்னார். அந்த புத்தி நஷ்டமா போறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத இங்க சொல்றார். நீ இந்திரியங்களுக்கு பின்னாடி போனியானா உன் புத்தி அப்படித்தான் போகும். ஏன்னா அது ஒரு வழிப்பறி கொள்ளக்காரன். நீ என்னத்துக்கு போறியோ, குறிக்கோள் என்ன அப்படின்னு, உன்னுடைய வீடு பேருங்கிறதுதான் உன்னுடைய குறிக்கோள். தர்மார்த்த காம மோட்சங்கிறச்சே மோட்சம் தான் என்னோட குறிக்கோள். அதை நோக்கி என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. என்னை நடுப்புற இழுத்து கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் என்னை அல்லாட விட்டு கடைசியில நான் இன்னும் திருப்பியும் ஒரு பிறவி எடுத்துத்தான் நான் அந்த மோட்ச பாதைக்கு நான் போகணுங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறது. எது? இந்த இந்திரிய அர்த்தங்கள் பின்னாடி நான் போகும் பொழுது, அப்ப நான் தயோர்ன வசமாக சேர்னே சொன்னார். அதன் வசமாக நீ போகக்கூடாது, அதன் பின்னாடி நீ போகக்கூடாது. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா என்னோட தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணணும். அந்த கண்டினியூட்டி புரிஞ்சுக்கணும். கண்டினியூட்டி புரிஞ்சுதுன்னா ஸ்லோகத்தை ஈஸியா மைண்ட்ல மனப்பாடம் பண்றது போது நமக்கு ஞாபகம் டக் டக்குன்னு வரும். இதுக்கு என்ன சொன்னார், இதை சொன்னார், இதுக்கு என்ன சொன்னார், அதுக்கு என்ன பதில் சொன்னார், இந்த பதில், அப்படி வைத்து கொண்டிருந்தா நம்மளுக்கு அந்த கான்செப்ட் நல்லா மனசுல போகும். கான்செப்டுவலா புரிஞ்சுக்கணும். கீதையை இந்த ஸ்லோகம் மாதிரி மனப்பாடம் பண்றதுக்காக பண்ணறது என்னை பொறுத்தின வரைக்கும், நான் என்னோட இதை சொல்றேன், ஸ்லோகம் மாதிரி மனப்பாடம் பண்றதை விட கான்செப்டுவலா மனப்பாடம் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது கீதை பரம பிரயோஜனமா இருக்கும். நமக்கு பிராக்டிக்கலா அப்படித்தான் கீதையை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ப நான் என்னுடைய இந்திரியங்களுக்கு பின்னாடி போகக்கூடாது, என்னோட கண்ணு காது மூக்கெல்லாம் சொல்ற பிரச்சனை நான் கேட்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்?
அதுக்கு எனக்கு ஏதாவது வழி சொல்லணும். அந்த வழிதான் சொன்னார். நம்ம பார்த்தோம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மா ஸ்வனுஷ்டிதா. நீ நன்றாக அனுசரிக்கும் இன்னொருவருடைய தர்மத்தை காட்டிலும் உன்னுடைய தர்மத்தை குறையுள்ளதாக நீ குறைவாக நீ அதனுடைய முழு பொட்டென்ஷியல் நீ கொடுக்கலனா கூட பரவாயில்லப்பா, ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நீ பண்றியா, ரொம்ப நல்லது. அதுவே உனக்கு பரம ஸ்ரேயான் அப்படின்னு பகவானோட வார்த்தை இல்லையா? அது பரம பெரிய உனக்கு சிறப்பை கொடுக்கும். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இங்கதான் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அறத்தை கடைபிடி. எந்த அறத்தை கடைபிடிக்கிறது? உனக்கென்று கொடுக்கப்பட்ட டூ யுவர் டியூட்டி. முன்னாடி சொன்ன நியத்தம் குரு கர்மத்துவம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே நம்ம திருப்பி திருப்பி ஒரு தடவை அப்படி சிம்ஹாவலோக்கனம் அப்பப்ப பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம கடைசியா பண்றதை காட்டணும், அப்பப்ப நம்ம பண்றோம். அப்ப நமக்கு ஞாபகத்துல அதை எப்ப பாரு இருந்து கொண்டே இருக்கணுங்கிறதுக்கா. அப்போ ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக. உன்னுடைய தர்மத்தை பண்ணினியானா அது எப்பொழுதுமே உனக்கு நன்மையையே கொடுக்கும். அதனால உனக்கு ஒரு நாளும் தாழ்வு என்பது வரவே வராது. அப்ப நீ உன்னுடைய தர்மத்தை நீ என்ன ஆகும் பின்னாடி சொல்ற 18வது அத்தியாயத்துல இதெல்லாம் பண்ணிக்கொண்டு நீ தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது நேச்சுரலா இது வந்து மிராக்கிள் கிடையாது, மேஜிக் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. டெய்லி சமைச்சா ஒரு 10 நாள்ல நல்லா சமையல் வராதா? அவ்வளவுதான். இதே ஐயோ தலையெழுத்தே நான் சமைக்க வேண்டியிருக்கேன், இதே வேலையா, நான் எவ்வளவு தெரியுமா படிச்சிருக்கேன், நான் ஒரு எம்டெக் படிச்சிருக்கேன், நான் பெரிய ஆளாக்கும், நான் என்னெல்லாம் விட்டானா இப்ப 5 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிப்பேன், என்ன போய் சமைக்க சொல்றாரு அப்படின்னு நினைத்து கொண்டு சமைத்தால் அந்த சமையல் வராது. இது என்னுடைய தர்மம், என்னுடைய வீடு, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கணவர், என்னுடைய மாமனார் மாமியார் அப்பா அம்மா அவங்களுக்காக நான் பண்றேன், என்னுடைய தர்மம் இது அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு நாள் உப்பு குறைச்சு போட்டாலும் பரவாயில்ல, ஒரு நாள் காரம் குறைச்சு போட்டாலும் பரவாயில்ல, ஆனா அது பெட்டர். இன்னொருத்தரோட தர்மத்தை எடுத்து பண்றதை காட்டிலும் உன் தர்மத்தை முதல்ல ஒழுங்கா பண்ணணும். அதுக்கு ஏன்னா அப்புறம் அடுத்த லைன்ல வரக்கூடிய அந்த விஷயம் தான் நம்ம இப்ப அடுத்தது படிக்க போறதுக்கான அடித்தளம். அதனால இதை இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இதை பத்தி யோசிச்சேன். எதுக்காக பாப்பம்னு கேட்கிறாரு அடுத்த ஸ்லோகத்துக்கு. பாபம் எங்க வந்தது, இங்க இதுக்குள்ள எங்க பாபம்ங்கிற விஷயம் வந்ததுன்னா அங்கதான் நம்ம வியாக்கியானத்துல நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறச்சே நமக்கு தெரியும். பரதர்மம் பயாவகன்னு சொல்றேன். பரதர்மம் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தருடைய தர்மம். நான் எனக்குன்னு அலாட் பண்ண டியூட்டிக்கு பதிலா அது எனக்கு பிடிக்கல. அதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அன்னைக்கு கிளாஸ்ல கொடுத்துருக்கேன். இப்ப நான் வந்து அதை அத்தனையும் நான் இப்ப சொல்ல போறேன். என்னோட டியூட்டி பிடிக்கல, அதனால நான் இன்னொருத்தர் டியூட்டி பண்ண போறேன். இன்னொருத்தர் டியூட்டி நான் பண்றச்சே டெஃபினட்டா ஏதாவது ஒரு தப்பு ஆகுமா இல்லையா? அந்த தப்பு ஒருவேளை ஒரு கேபிட்டல் மிஸ்டேக்கா போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய தப்பா போயிடுது. அப்ப எனக்கு அதனால பாபம் வருமா வரலையா? வராதா? வரும். அப்ப பாபம் வந்தா என்ன ஆகும்? நான் நரகத்துக்கு போவேன். இந்த பயாவக அச்சத்துடன் கூடியது அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ரிஸ்க் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ரிஸ்க் எதுக்கு நம்ம எடுக்கணும்? நமக்குன்னு அலாட் பண்ண டியூட்டிய பொறுமையா பண்ணி கொண்டிருந்தா அதுவே நமக்கு ஸ்ரேயஸ கொடுக்க போறதே. அப்புறம் எதுக்காக நம்ம இன்னொருத்தரோட டியூட்டியை வேலை மெனக்கெட்டு வாங்கி எனக்கு இந்த இது பிடிக்கல நான் அதைத்தான் பண்றேன், அது பண்ணா சொசைட்டில எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு, இப்ப எல்லாரும் சொல்றாங்க எல்லோரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படி இப்படின்னு கேக்குறாங்கல்ல. இதெல்லாம் வந்து கரெக்டா புரிந்து கொண்டால் எதுல யாரு ப்ரொஃபிஷியன்டா பண்ண முடியறதோ அதுல அவங்க ப்ரொஃபிஷியன்டா பண்ணணுங்கிறது புரியும். பின்னாடி 18வது அத்தியாயத்துல அதைத்தான் சொல்லுவார் கிருஷ்ணன். நீ இதையே பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு அதுல ஒரு ப்ரொஃபிஷியன்சி வரும், ஒரு ஆளுமை தன்மை வரும். அப்ப ஆளுமை தன்மை வரும் பொழுது என்ன வரும்னா எனக்கு ஒரு நிறைவுத்தன்மையும் வரும். நான் பாரு இதை நல்லா பண்ணியிருக்கேன். அந்த நிறைவுத்தன்மை தான் நமக்கு மன அமைதியை கொடுக்கும். எல்லாம் இவ்வளவு முட்டி முட்டி படிக்கிறது 18 அத்தியாயமும் எதுக்குன்னா மன அமைதியைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதுல எல்லாம் எது என்னுடைய மனதை அமைதிப்படுத்தும்? அமைதியான ஆனந்தம். முக்தி இஸ் ஈக்குவல் டு அமைதியான ஆனந்தம். சுவாமிஜி வந்து கொடுத்திருக்காரு, முதல்ல எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். வாட் இஸ் முக்தி? முக்தி இஸ் ஈக்குவல் டு அமைதியான ஆனந்தம். அதுக்குதான் அத்தனை வேலையும் பண்றோம். அந்த அமைதி குலையக்கூடாது, ஆனந்தம் குலையக்கூடாதுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது மைண்ட. அப்ப என்ன சொல்றான் அர்ஜுனன் கேட்கிறான், அப்ப ஏன் எல்லாரும் பாவம் பண்றா அதை சொல்லு நீ. எதற்காக, எதனால் தூண்டப்பட்டு அனைவரும் தனக்கு பிடிக்கல. பாபம்னா யாருக்காவது பிடிக்குமோ? யாருக்குமே பாபம்னா பிடிக்காது. பாபம்ங்கிறது என்ன வரும்? துன்பம் வரும். இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன் அப்படின்னு இதுல சொல்ற இடுக்கன் அழியாமையில சொல்ற. அதாவது யாருக்கு வந்து துன்பம் அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம்னு அவனுக்கு புரியறதோ, யதார்த்தமான வாழ்க்கையில துன்பம்ங்கிறது இயல்புன்னு புரியறதோ அவனுக்கு துன்பம் என்பதே வராது.
அவன் இன்பம் என்பதை தனியாக விழைய மாட்டான் அப்படின்னு. அது கொஞ்சம் நிலை கொஞ்சம் உயரணும். நார்மல் காமன் மேன் என்ன பண்ணுவான்? எனக்கு துன்பமே வர வேண்டாம், எனக்கு எந்த விதமான விக்னமும் வரக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன விக்னம் வந்துடுதுன்னா போச்சு. விக்னம்னா ஒரு தடை. ஏதாவது ஒரு சின்ன தடை வந்துடுதுன்னா, அச்சோ நான் இப்படி நினைச்சிருந்தேனே, இது பண்ண முடியலையே, அதை பண்ண முடியலையேன்னு கொஞ்ச நேரத்துக்காவது மனசு வந்து கிடுகிடுன்னு ஒரு ஆட்டம் ஆடுறது. அது யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. பிடிக்காத அனிச்சனப்பி வார்ஷ்ணேன்னு கேட்கிற அனிச்சனப்பி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு பிடிக்கவே இல்லை துன்பம். அப்புறம் கூட அவன் ஏன் வந்து கேன பிரயுக்தோயம், எது அவனை தூண்டி விடுகிறது? ஏதோ தூண்டப்பட்டல்லவா, எதனாலோ தூண்டப்பட்டல்லவா அவன் பாபத்தை செய்கிறான். அந்த பாபத்தின் தூண்டுதல் என்ன? அதான் இங்க கேள்வி. அதைத்தான் நாம படித்துக் கொண்டிருக்கோம். என்ன படிச்சோம் நம்ம? காம ஏஷ குரோத ஏஷ. இந்த காமம் குரோதம் இது ரெண்டு தானப்பா அவனுக்கு ப்ராப்ளம். இந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துலதான் இவர் ஆதிசங்கரர் வந்து பகவான்கிற சப்தத்துக்கு விளக்கம் கொடுக்குற. நம்ம ஏற்கனவே வள்ளுவம் வகுப்புக்கு வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பகவான் பக சப்தத்துக்கு அங்க நம்ம விளக்கத்தை படிச்சிருக்கோம். வராதவங்களுக்கு திரும்ப இங்க ஆதிசங்கரர் கொடுக்கக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை கோட் பண்ணி விளக்கம் சொல்ற. பகவான் அப்படின்னா பகத்தை உடையவன் பகவான் அப்படின்னு. பகம் அப்படிங்கிறது என்ன, அதை விளக்கணும் இல்லையா? இப்போ குணத்தை உடையவன் குணவான், தனத்தை உடையவன் தனவான், அதை உடையவன் அப்படின்னு காட்டு. இப்ப என்ன சொல்ற? ரெண்டு ஸ்லோகம் வந்து கோட் பண்ற. ஐஸ்வர்யஸ்ட சமக்ரஸ்ட தர்மஸ்ட யசஸ ஸ்ரீயக ஞான வைராகியோச்சைவ ஷண்ணாம் பக இதீர்ணா அப்படின்னு 6 விதமான விஷயங்கள் ஒரு முழுமையாக இருக்கிறது. யாருக்கு முழுமையான இது ஆளும் தன்மை? 6 விதமான விஷயங்கள். ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம்னா ஈஸ்வர பாவம், எல்லாரையும் ஆளக்கூடிய ஒரு தன்மை. அப்ப முழுமையான ஆளும் தன்மை, முழுமையான தர்மத்தை ஃபாலோ பண்ற அந்த அறங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த தன்மை, முழுமையான புகழ் ஸ்ரேயஸ் இருக்கு, முழுமையான அறிவு ஞானமானது இருக்கிறது, முழுமையான செல்வம் இருக்கிறது, ஸ்ரீயக சொல்றது இல்லையா, முழுமையான செல்வம் இருக்கிறது, பற்றற்ற தன்மை வைராக்கியம் அதுவும் முழுமையாக இருக்கிறது. இது அத்தனையும் யாருக்கு முழுமையா இருக்கோ அவர் பகவான் அப்படின்னு இந்த பகவான் சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்க. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உற்பத்திம் பிரளயம் செய்வ பூதானாம் ஆகதிம் கதிம் வேத்திம் வித்யாம் அவித்யாம் ச வாச்சியோ பகவான் இதி. இந்த 2 ஸ்லோகமுமே விஷ்ணு புராணத்துல இருக்கிற ஸ்லோகத்தை தான் எடுத்து கோட் பண்ணியிருக்க. 6, 5, 74 and 78 ரெஃபர் பண்ணி படிக்கலாம். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு சொன்னா, யார் ஒருத்தருக்கு படைப்பின் தோற்றமும் படைப்பின் ஒடுக்கமும் அது மட்டும் அல்லாமல் உயிர்களினுடைய வினைகள், வினையின் பயன்கள் இவை அனைத்தும் தெரிகிறதோ, அதுபோல யார் ஒருத்தருக்கு அறிவும் தெரிகிறது, அறியாமையும் அறிகிறாரோ அவரே பகவான். அறிவற்ற அறியாமையும் அற்றதுவே அப்படின்னு கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் எழுதுறார். அப்போ எல்லாவற்றையும் அறியறது அறியாதது ரெண்டுமே அறிந்தவர் யாரு? அறியாமை அப்படிங்கிறதையும் அறிந்தவர் யாரு அப்படின்னா அதுதான் பகவான். தன்னுடைய படைப்பில் இருக்கக்கூடிய உயிர்களினுடைய வினையின் பயன்கள், அது மட்டும் அல்லாமல் அறிவு, அறியாமை, இது அனைத்தையும் இதுவும் ஒரு 6 விஷயம்தான். இந்த 6ம் அறிந்தவர் யாரு அப்படின்னா அவர் பகவான். இது வந்து அகாடமிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். பகவான், நீங்கெல்லாம் பகவான் சொல்றீங்களே, பகவான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு யாராவது கேட்டானா நாமெல்லாம் வந்து ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, பகவான்னா பகவான் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த அர்த்தத்தை வந்து படிச்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ ஸ்லோகத்துக்குள்ள போனா என்ன சொல்லியிருக்க? காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ. ஃபர்ஸ்ட் 2 பேரை வந்து காரணம் காட்டுறார். ஆக்சுவலா சொல்ல போனா இந்த 2 பேர் கிடையாது. இந்த காமம் அப்படிங்கிறதே தான் குரோதமாக மாறுகிறது. அப்படிதான் சாஸ்திரம் நமக்கு சொல்றது. நம்மளோட பிராக்டிக்கல் அனுபவம் கூட அதுதான். இந்த காமம் குரோதம் இது ரெண்டும் பேராசை, கோபம் அப்படின்னு. குரோதம்னா சாதாரண கோபம் கிடையாது. குரோதம்னா அடுத்தவர்களை நாசமாக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய கோபம். அப்படிதான் அந்த காமத்தினுடைய விளைவானது அப்படித்தான் இருக்கு. இந்த கோபம்ங்கிறது அப்படித்தான் இருக்கு.
அது அவ்வளவு இது மாசிவா அட்டாக் ஆகிற அளவுக்கு அந்த காமமானது மாறுறது. இந்த காமம் கோதம் இது ரெண்டுமே சுவாமிஜி சொல்லுவார் ஒரு காயினோட ரெண்டு சைடு மாதிரி. இது இது இருக்கு அது இல்ல அப்படி கிடையாது. இது இருக்குனாலே இதனுடைய இவென்ச்சுவலி என்ன வருது அப்படின்னா குரோதம்ங்கிறது வருது. அதனால காமம் குரோதம் இது முன்னாடி இதுல சொல்லுவார் திரிவிதம் நரகஸ் ஏக்கம் அந்த பின்னாடி இதுல சொல்லுவார் இல்லையா. நான் முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. காம குரோத லோப இந்த மூணை சொல்லுவார். என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த காமங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்ப லோப புத்தி வரும். யாருக்கும் ஷேர் பண்ணவே புத்தி வரும். நான் நினைச்சது எனக்கு கிடைச்சிருதுன்னா நான் இதுக்கு அனுபவிச்சிருக்கேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு இது கிடைச்சிருக்கு, அதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன், இட்ஸ் ஃபார் மீ அப்படின்னு வச்சுக்கணும்னு தோன்றதுதான் லோப புத்தி. அப்போ அது ஒருவேளை கிடைக்கலன்னா இந்த குரோதம் வந்துடும். அப்போ இந்த மூணுமே அப்போ மூணுத்துக்கும் யார் சோர்ஸ் யாருன்னா இந்த காமம்ங்கிறது தான் சோர்ஸ். இந்த காமம்ங்கிறது சாதாரண விஷயம்னா நம்ம நினைச்சுக்க முடியாது. காமம்ங்கிறது எப்படி உருவாருது, இந்த உருவாக்கம் எங்கிருந்து வருது, அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னா சங்கல்பம் அப்படிங்கிறது தான் காமத்துக்கான சோர்ஸ். ஆசையினுடைய மூலம் என்ன அப்படின்னா சங்கல்பம். சங்கல்பம்ங்கிறது எப்படி உருவாருது? சங்கல்பம்ங்கிறது ஒரு பொருளை பார்த்துட்டு அந்த பொருள் எனக்கு இன்பத்தை கொடுக்கும்னு மனசு தீர்மானம் பண்றது இல்லையா, அதுதான் சங்கல்பம். அந்த பொருளை பார்க்கறதே ஃபர்ஸ்ட். நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? 2வது அத்தியாயம் 62 63 ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 2 ஸ்லோகத்தை மறந்துட, எந்த ஸ்லோகத்தை மறந்தாலும் அந்த 2 ஸ்லோகத்தை மறக்கவே கூடாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆசை என்ன பண்ணும்? நமக்கு ஒரு எஸ்ஸேவே எழுதலாம், ஆசை என்ன பண்ணும்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கோட்டிங் அதுதான். யாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமக காமாத் குரோதோபி ஜாயதே குரோதாத் பவதி சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக. அப்படியே ஒரு ட்ரீ போட்டிருக்கோம் நம்ம ஏற்கனவே. அந்த ட்ரீயை ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விஷயம் என்ன? தியாயத்தை. பார்க்கிற போது பார்க்கிறவரோ கேட்கிறதோ இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாம் இருக்கே, இதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தோட தொடர்பு ஏற்பட்டு அப்படின்னா அதுதான் பார்க்கறது. இந்த பார்க்கறதுங்கிறத நம்ம காமனா சொல்றோம். எதுக்குன்னா கேட்டு பாக்குறேனே, சாப்பிட்டு பாக்குறேனே, முகர்ந்து பாக்குறேனே அப்படின்னு நம்ம அதை காமனா போடுறோம்ல. அந்த ஒரு ஐடியால பார்க்கறதுங்கிறத மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பாக்குறதுங்கிறது மட்டும் கண்ணால மட்டும்தான் நமக்கு பிரச்சனை வருதா? அப்ப கண்ணை மூடிட்டா ப்ராப்ளமே வராதா? இல்லையே. ஐந்தும் இதுதான் என்ன சொல்றது, ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஐந்துமே நம்மளை மாட்டி விடுறதுக்கு சளைச்சதே கிடையாது. அப்போ இதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தது சங்கல்பம் ஏற்படுறது. சங்கல்ப பிரபவான் காமக பின்னாடி சொல்ற பகவானே சொல்லுவோம். சங்கல்பத்திலிருந்துதான் இந்த காமம் என்பது உருவாகிறது. அப்போ இந்த ஒரு பொருளை பார்த்த உடனே அது எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் எ வெஜிடேரியன் அப்படின்னா நான் ஒரு மீட் ஷாப் வழியா போறேன். எனக்கு என்ன ஏதாவது நாக்குல எச்சல் வருமா? கூடாதே. என்னுடைய நாக்குக்கு சுவைக்கும் சக்தி இருந்தால் கூட அங்கு பார்க்கக்கூடிய பொருள் சாப்பிடக்கூடிய பொருள் தான் என்றாலும் கூட என் நாக்கு ரியாக்டே பண்ணாது. நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பேன். வேணும்னா என் மூக்கு ரியாக்ட் பண்ணும். ஐயோ எனக்கு பிடிக்காத ஒரு ஸ்மெல் இருக்கே, பிடிக்கலன்னா. சில பேருக்கு அதுவும் கிடையாது, எதுனாலும் பரவாயில்லன்ட்டு போவாங்க. அப்படி எனக்கு பிடிக்காத ஸ்மெல் இருந்ததுன்னா ஒரு மாதிரி போட்டு பொத்திட்டு போகும். இப்ப எனக்கு பிடிக்கிறதா இருந்ததுன்னா அது பக்கமா போகும், பிடிக்கலன்னா அதுல இருந்து விலகி போகும். சோ இது என்ன ஆகுது? எனக்கு பிடிக்கிற விஷயமா இருக்கு, நான் எப்படி ஸ்வீட் ஷாப் வழியா போறேன், நல்ல நெய் வாசனை வரும். நான் என்ன பண்ணுவேன்? நாக்கு எச்சல் ஊறும். உடனே நான் போவேன், எனக்கு ஏதாவது பிடிச்சது ஒண்ணு வாங்கணும்னு பார்ப்பேன். சோ எனக்கு இதனோட விஷயத்து சம்பந்தம் ஏற்படும் பொழுது ஒரு சங்கல்பம் மனசுல உருவாருது. அந்த சங்கல்பம் என்ன பண்றது? இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையை உண்டாகும். அங்கதான் ஆசை வருது. நான் அப்ப இந்த ஆசை வரதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் இருக்கு. அந்த 2 ஸ்டெப்பையும் நான் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அப்ப எனக்கு இந்த கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணதுக்கான சக்தி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ நான் இந்த ஆசையினுடைய வலைக்குள்ள மாட்டிக்குவேன். இந்த மன்மதனை பத்தி ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில சொல்றாரு இல்லையா, நீங்க படிச்சிருப்பேன் அந்த ஸ்லோகத்தை. ஒண்ணுமே ஒரு இதுவே கிடையாது, வெறும் அந்த 5 புஷ்ப பானத்தை தான் வச்சுட்டு இருக்க. ஒரு கரும்புக்கு ஒரு அந்த வில்லுக்கு ஒரு நாண் கயிறு கூட உங்ககிட்ட கயிற்றுல கிடையாது. அதுவும் வெறும் ஹனி பீஸ் எல்லாம் தான் உனக்கு கயிறா இருக்கு. அதை வைத்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் நீ காம வலைக்குள் சிக்க வைக்கிறாயே உன்னுடைய புஷ்ப பானங்களை வைத்து
அதற்கு என்ன இது அப்படின்னா, அம்மா உன்னுடைய கருணை தான் அவனுக்கு இவ்வளவு அவனுடைய ரத்தம் பார்த்தன்னா மலைய மாருதம் அப்படிங்கிற ஒரு தென்றல் தான் அவனுடைய ரத்தமாக இருக்கிறது. வசந்த அந்த வசந்த காலம் தான் அவனுக்கு சாமரம் வீசிக்கொண்டு அவனை வரவேற்கிறது. வசந்த காலத்துல அந்த அந்த மலைய மாருதத்துல ஏறி அவன் வரும் பொழுது புஷ்ப பானத்தை எல்லாம் போடுறானா, அதனால எல்லாரும் மயங்கி ஆசை வயப்படுகிறார்கள். அந்த அவன்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தினால் இல்ல. ஏன்னா ஒரு பலமுமே இல்லாத ரொம்ப ரொம்ப அல்பமான விஷயங்களை வைத்துக்கொண்டு அவன் சுத்தி கொண்டிருக்கிறான். 2வது அவனுக்கு ஒரு உருவம் கூட கிடையாது. அனங்கோ விஜயத்தை தனுஷ் பௌஷ்பம் மௌர்வி ஸ்லோகம். அனங்கோ விஜயத்தை ஒரு ஒரு அங்கம் கூட கிடையாது அவனுக்கு. அங்கமே இல்லாத ஒருவன் அனைவரையும் மயக்க முடிகிறது என்றால் எப்படி அம்மா? அது உன்னுடைய கருணையினால் தானே அப்படின்னு அங்க ஆச்சாரியார் கேட்பாரு. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரிதான் இந்த காமம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சட்டிலான விஷயம். எப்படி எப்பொழுது யாருக்கு எந்த விஷயத்தில் ஏற்பட்டு அவன் சறுக்குவான்னு தெரியாது. ரொம்ப பெரிய ஆளா இருப்பான். எல்லா விஷயத்திலயும் ரொம்ப பண்டித திறமை நிறைய இருக்கும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல சறுக்கி போயிடும். எந்த இடத்துல வீக்னஸ கொண்டு வச்சிருக்கு அப்படின்னே நமக்கு தெரியாது. நமக்கு எப்ப அதுதான் அந்த சஞ்சாயத்தே காமக, சங்காத் சஞ்சாயத்தே காமக. அந்த சங்கல்பமானது எப்பொழுது காமமாக உருவெடுக்கிறது, அதுக்குள்ள விழிச்சண்டியானா பொழைச்சா இல்லைன்னா காலின்னு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த காமம்ங்கிறது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? நமக்கு அது வேணும். அங்கேயும் கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட் டீச்சர் கிருஷ்ணர் தான். எதையுமே விட்டு வைக்கவே மாட்டார். ஒரே ஸ்லோகத்திலேயே அதையும் சொல்லிடுறார். ரஜோகுண சமுத்பவக. எங்கேருந்து வருதுன்னா ரஜோகுணத்திலிருந்து உண்டான உற்பத்தி ஆகிறது. நமக்கு 3 விதமான குணங்கள் இருக்கு. ஒண்ணு சத்வகுணம், இன்னொன்று ரஜோகுணம், 3வது தமோகுணம். சத்வகுணத்துல என்ன குவாலிட்டி நம்ம படிச்சிருக்கோம்? ரொம்ப அமைதி, நிறைய படிக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஆர்குமெண்டேட்டிவா இருக்க மாட்டான், அமைதியா இருப்பான், ரொம்ப சாத்வீகமான ஒரு மனநிலை, அமைதியான மனநிலை. முக்கியமானது அமைதி, சாந்தி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்கிறது சத்வகுணம் அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப பரபரப்பான ஒரு மனநிலை, எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது பார்க்கணும், செய்யணும். இந்த இந்த இந்திரியங்களுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கையை நடந்து போய் பண்ணணும், இல்ல உட்கார்ந்தாவது பண்ணணும், இல்ல பேசிண்டாவது பண்ணணும். சும்மாவே இருக்க மாட்டாங்க சில பேர் பாத்தீங்கன்னா கையை இப்படி ஆட்டிட்டு காலை இப்படி ஆட்டிட்டு ஏதாவது ஒரு அசைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு ஒர்க்கஹாலிக்கா இருக்காங்க. இந்த ஒர்க்கஹாலிக்கா இருக்கும் பொழுது, ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு விஷயத்துக்கு இது இப்படித்தான் வரணும்னு ஆசைப்படாமையோ, அல்லது இந்த பொருள் எனக்கு வேணும் இது பண்றதுக்குன்னு ஆசைப்படாமையோ எப்படி வேலை பண்றது? தமோ குணத்துக்கு பிரச்சனையே இல்லை. தமோ குணம் என்பது சோம்பேறித்தனம், மூடத்தனம், தூக்கம். அங்க அவ்வளவுதான் இருக்கு. ஒரு டல்னஸ், அவ்வளவுதான். சத்வகுணத்துல ஒரு அறிவுபூர்வமான அமைதி அங்க இருக்கு. இந்த நடுவுல இருக்கிற ரஜோகுணம் தான் நம்மள பிரவர்த்திக்க பண்ண வைக்கிறது. அத்தனை வேலைகள்லையும் நாம ஈடுபட்டு ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு நமக்கு ரஜோகுணம் வேணும். அது நமக்கு ரஜோகுணத்தை வெறுக்க கூடாது. இந்த ரஜோகுணம் இருக்கிறதுனாலதான் நாம படிக்க கூட உட்கார முடியுது. அப்படி இல்லைன்னா நம்ம தமோ குணத்துக்கு போயிட்டோம்னாக்கா அதுவும் பண்ண முடியாது. வெறும் சத்வமும் நமக்கு ஒன்லி சத்வமும் யூஸ் ஆகாது. சத்வம், ரஜஸ், தமோ குணங்கள் எந்தெந்த அளவுல இருக்கணுமோ அந்தந்த அளவுல இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு பிரயோஜனம். பூர்ண சத்வ குணத்துல இருக்கும் பொழுது பூர்ண ஞான நிலையை அடைந்தவராக ஆகும். அது வந்து அடுத்த பட்சம். இப்ப படிக்கிற சமயத்துல இவர் பேசிட்டு இருக்கிறது ஒரு கர்ம யோகியா இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. இந்த கர்ம யோகிக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, இவன் செயலில் ஈடுபடுவான். இந்த செயல் ரஜோகுணத்தினால் தான் அவன் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவனுக்கு எது எதிரி அப்படின்னு அவனுக்கு தெரியும். எது எதிரின்னா காமம், குரோதம், இது 2 தான் எதிரி அப்படிங்கிறது. இது 2க்கும் ஒரு 2 பேர் சொல்ற. என்ன பேர் சொல்ற? மகாசனோ, மகா அசனக அப்படின்னு சொல்ற. அசனக அப்படின்னு சொன்னா நிறைய சாப்பிடுவான். யார நிறைய சாப்பிடுவாங்க அப்படி அத வந்து யார வந்து அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அக்னியை தான் சொல்லுவாங்க. கொடுக்கறது எல்லாத்தையும் வாங்கி எரித்து கொண்டே இருக்கும் இந்த அக்னியான். அது போதும் அப்படின்னு அது சொல்லாது. நீங்க நம்மளா அதை வந்து எரிபொருளை நிறுத்தினாதான் அது வந்து நிறுத்துமே தவிர்த்து, அதர்வைஸ் அது பாட்டுக்கு தணல் எரிந்து கொண்டேதான் இருக்கும். எதையாவது போட போட எரிந்து கொண்டே இருக்கும். அதனால மகாசனோ அப்படிங்கிற நிறைய பெரும் தீனிக்காரன் அப்படின்னு அர்த்தம் போடும். மகா பாப்மா, பெரும் பாபத்தை உண்டு பண்ணக்கூடியவன். ஏன் பாபத்தை உண்டு பண்ணக்கூடியது? இந்த ஆசைங்கிறது
அடுத்தடுத்து ஒரு ஆசை போனா அடுத்த ஆசை, அந்த ஆசை போனா அடுத்த ஆசை, அந்த ஆசை போனா அடுத்த ஆசை, இப்படி பிரவர்த்தித்து கொண்டே இருக்கக்கூடிய காலத்துல இந்த ஆசை நிறைவேறணுங்கிறதுலதான் ஈடுபாடு இருக்கே ஒழிய மனசுக்கு இந்த ஆசை தர்மமான ஆசையா, இந்த ஆசைக்கு நான் தகுதிதானா, இந்த ஆசைக்கு நான் எவ்வளவு உழைக்க வேண்டும், அதற்கு என்னிடம் எவ்வளவு காலம் நேரம் அவகாசம் மற்ற விஷயங்கள் எல்லாம் என்னிடம் எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு எல்லாம் உட்கார்ந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி ஒரு விவேக சக்தியோட ஒரு ஆசைய நான் நிறைவேற்றிக்கணும்னு மனசு நினைக்காது. இதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். மனசுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு, அது இப்படித்தான் வேலை செய்யும். அதை நாம புரிந்து கொண்டாதான் இந்த ஆசையை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு இப்ப நான் பேசுறச்சே நம்ம மனசுல தோணலாம், எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு பெரிய ஆசையெல்லாம் இல்லப்பா, ஒண்ணுமே ஆசையே கிடையாது, ஏதோ சாதாரணமா டெய்லி ரொட்டீன் ஓடிட்டு இருந்தாலே போகும், வேற ஒண்ணும் வேண்டாம். ஆனா அது உண்மையான மனம் கிடையாது. எப்போ அந்த ஆசை கிளர்ந்து எழுங்கிறது நமக்கே தெரியாது. அதனால இந்த விஷயங்களை அடிக்கடி நம்ம யோசிச்சு யோசிச்சு எப்பெல்லாம் நமக்கு சறுக்கிறதுங்கிறத நாம தான் ஹோம்ஒர்க் நிறைய பண்ணி நம்மளோட ரேங்க் கார்டை சரி பண்ணிக்கணும். நான் அடிக்கடி அதைத்தான் சொல்றேன், நம்ம ரேங்க் கார்டு நம்ம கையில தான் இருக்கு. எப்படி இது பாபத்திற்கு காரணமாகிறது? இங்க முன்னாடி ஸ்லோகத்துல சொல்றாரு இல்லையா, கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷக, எதனால் தூண்டப்பட்டு பாபத்தை செய்கிறார்கள். அப்ப இந்த பாபம்ங்கிறது எதனால உருவாகிறது அப்படின்னா, இந்த காமமும் குரோதமும் தான் இந்த பாபத்தை உருவாக்குகிறது. இந்த காமமும் குரோதமும் தான் மகாசனகவாகவும் இந்த மகா பாப்மாவாகவும் அதுதான் இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு பாபத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா என்னால என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முற்படும் பொழுது அந்த ஆசையின் நியாய அநியாயங்களை தீர்மானிக்கக்கூடிய சக்தி என்பது என்னிடம் இருப்பதே கிடையாது. இந்த காரணத்தினால நான் பாபம் செய்தாவது அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள நான் துணிந்துதான் ஆவேன். ஏனென்றால் என்னுடைய நோக்கம் எல்லாம் ஆசையை நிறைவேற்றிக்கிறது தானே தவிர்த்து அது சரியான வழியா தவறான வழியான்னு பாக்குறதுல கிடையாது. எக்ஸாம்பிள் என்ன, பெஸ்ட் எக்ஸாம்பிள், எவ்வளவோ படிச்சவன் நிறைய படிச்சாலும் பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த பிறன்மனையை நோக்குதல் கூடாதுன்னு அவன் படிச்ச சாஸ்திரத்துல இருக்காதா? ஆனா ராவணன் என்ன தப்பு பண்ணு, பிராட்டிய தூக்கிட்டு போகும் பொழுது அவனுக்கு தெரியாதா நான் பண்றது பாப்பம்னு? ஆனா ஒரே ஒரு எண்ணம் என்ன, நான் ஆசைப்பட்டாச்சு. அந்த ஆசைக்கு காரணம் என்ன, அந்த சூர்பனகை சொன்னது, அப்படி ஒரு பொண்ணு இருக்கா, அவள்லாம் உன்னோட இருக்க வேண்டியவ, அங்க ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட போய் இருக்கான், கண்ணங்கரையில் இருக்கான், அவன் நல்லாவே அவன்கிட்ட இருக்கான், உன்கிட்ட இருக்க வேண்டியவன். இங்கேருந்து மெனக்கெட்டு ஒரு சங்கல்பத்தை அவ கொண்டு ஏற்படுத்துறான். ஆஹா, அவ வந்தா எனக்கு இன்பம் கிடைக்குமா, நான் எனக்கு அவ இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு அவன் உடனே அவன் மனசு என்ன ஆகுது, ஆசைப்படும். இந்த ஆசை வந்த உடனே என்ன ஆகுது, இந்த ஆசையை தீர்த்து வச்சுக்கிறதுக்கான மெத்தடாலஜியை தான் அது கண்டுபிடிக்கிறதே தவிர்த்து ஆசை கரெக்டான்னு உட்கார்ந்து உடனே வாங்க எல்லாம் மந்திரிகளே என்னுடைய ஆசை கரெக்டா, நீங்க எல்லாரும் எனக்கு இது சொல்லுங்க, அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்க போறானா? சொன்னாலும் கேட்க மாட்டான், அதான் ப்ராப்ளம். சொன்னாலும் கேட்க மாட்டான். அந்த அந்த சபையிலேயே கூட அவனுக்கு அட்வைஸ் பண்ணப்பட்டது, அப்ப கூட அவன் கேட்கவே இல்லை, போய் கூட்டிட்டு வந்துட்டான். அப்போ இந்த ராவணனுடைய படிச்சிருந்தாலும் அவனுடைய புத்தி அழிஞ்சதுக்கு என்ன காரணம், இந்த மகா பாபத்தை அவன் செய்வதற்கு என்ன காரணம், இந்த ஆசைங்கிறது தான் காரணம். ஆதிசங்கரர் என்ன எழுதுறாருன்னா, சர்வலோக சத்ருங்கிற ஆசை அப்படிங்கிறத, ஏன்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்றாரு, என் நிமித்தா சர்வ அனர்த்த பிராப்தி அப்படிங்கிற, எதனுடைய காரணத்தினால் அனைத்து அனர்த்தங்களும் உண்டாகிறதோ அதுதான் சர்வலோகத்தினுடைய சத்ரு. இந்த என்டையர் காஸ்மாஸ்ல எது பெரிய சத்ரு அப்படின்னு சொன்னா அது ஆசைங்கிறது தான். ஏனென்றால் அந்த ஆசைதான் குரோதமாக மாறுது. அது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னா ரஜோகுணத்தினால் அது உற்பத்தி ஆகுது. அப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த குணங்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறதுல எல்லாமும் நாம கொஞ்சம் இது வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும், ஒரு 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 அவேர்னஸ் வச்சுக்கணும். நமக்கு இப்போ ஒரு நமக்கு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தோணணும், ஓ இப்ப பிரவர்த்திக்கிறது மனசு வேண்டாம், இப்ப அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பேசாம இருப்போம், கொஞ்ச நேரம் விட்டுருவோம், அதுக்கப்புறமா திங்க் பண்ணுவோம். நம்மளே அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய டெசிஷன்ஸ் டிலே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா திருப்பி அந்த விஷயத்துல நம்மளுக்கு ஆசை வராது.
நான் ஒரு சத்துவ மனசுல மோஸ்ட்லி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசை ஓடி போயிடும். ஆனா வருமானா வரும். ஏன்? சதிருஷ்டம் ஸ்ரேஷ்டதே சஸ்யாகா. அதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் அவரவர்களுடைய ஸ்வபாவத்தின்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். ஸ்வபாவம்ங்கிறது இப்படி எல்லாம் கிரியேட் தான் பண்ணும். நான் தான் யோசிச்சு என் புத்தியை யூஸ் பண்ணி என் ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணி நான் அதுல இருந்து விலகிக்கணும். ஏன்னா நான் அதன் பின்னாடி போனா அது காமத்தையும் குரோதத்தையும் எனக்கு ஏற்படுத்தும் பொழுது அந்த காமமும் குரோதமுமானது எனக்கு பெரிய ஒரு பாபத்திற்கு என்னை இட்டு செல்கிறது. தகுதியே இல்லாத ஒரு ஆசை அப்படிங்கிறது எனக்கு பாபத்திற்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பி. சொல்லுங்க. धूमेनाव्रियते वह्नि यदादशो मलेन च यदोर्बेनावृतो गर्भः तथा तेन दमावृतं सारी तथा तेनेदमावृतम् आवृतं ज्ञानमेतेन ज्ञानिनो नित्यवैरिणा कामरूपेण कौन्तेय दुष्पूरेण ननेलेन च. என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்துல? இப்ப ஒரு டிசீஸ டிக்ளேர் பண்ற. காம ஏஷ குரோத ஏஷ. இந்த காமம் இந்த குரோதம் இதுதான் உன்னை பாவம் செய்வதற்கு கேன பிரயுக்தோயம் அப்படின்னு சொன்னதுக்கு ரெண்டு விஷயத்த சொன்ன. டிசீஸ் என்ன அப்படிங்கறத டயக்னாசிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு டிசீஸை டயக்னாஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அந்த டிசீஸோட ரூட் காஸ் என்ன, அந்த டிசீஸ் எப்படி நமக்கு அந்த கெடுதலை பண்றது அப்படின்னு நாம ஃபர்தர் டயக்னாசிஸ் பண்ணணும். இப்போ எனக்கு ரொம்ப ஃபெட்டீகா இருக்கு, எனக்கு அடிக்கடி தாகம் எடுக்கிறது, எனக்கு ரொம்ப அடிக்கடி யூரினேஷன் ஆகுது, நான் சரியா என்னால் சாப்பிட முடியல, ரொம்ப இதுவாக இருக்கு அப்படின்லாம் நான் போய் டாக்டர்கிட்ட சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்வா, வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் முதல்ல இதை பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுங்க அப்படின்னு. ஸோ டயக்னாசிஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதெல்லாம் எடுக்கிறது. எடுத்தா எனக்கு ஏதோ சுகர் லெவல் சரியா இல்லை அப்படின்னு வருதுன்னு வச்சு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டயக்னாசிஸ் ஐ எம் அ டயபெட்டிக் அப்படின்னு. ஐ எம் அ டயபெட்டிக்குங்கிறதுக்கு அப்புறம் இந்த டயபெட்டிஸ் என்ன எப்படியெல்லாம் பாதிக்கிறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் தானே செக் பண்ணி என்னோட எல்லா பார்ட்டையும் செக் பண்ணும் பொழுது எனக்கு அதுல என்னென்னலாம் பிரச்சனை வருதுன்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரிதான் இப்போ பகவான் என்ன பண்ற, இப்ப சொன்ன இந்த காமமும் குரோதமும் எந்த விதமான பாதிப்புகளை கொடுக்கிறது அப்படிங்கறது உதாரணங்களோட அழகா விளக்குறது. யதா எப்படி, வன்மிகி நெருப்பானது, தூமேன ஆவ்ரியத்தை புகையினால் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, ததா யதா எப்படி, கர்ப்பக கருவானது, இது விட்டுட்டேனா, ஆதர்ஷக கண்ணாடியானது, மலேனச்ச அழுக்கினால் மூடப்பட்டிருக்கிறதோ. இந்த மறைக்கப்பட்ட ஆவிரியத்தைங்கிறது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கணும். மறைக்கப்பட்டிருக்கிறதோ அழுக்கினால் மூடப்பட்டிருக்கிறதோ, யதா எப்படி, கர்ப்பக கருவானது, உல்பேன கருப்பையினாலும், ஆவிருத்தக அதனால் கருப்பையினால் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி, ததா அப்படி, தேன இந்த இடத்துல பேரை சொல்லல, ஏன்னா முன்னாடி இதுல பேரை சொல்லிட்டார். என்ன பேர் சொன்ன? காம குரோத ரெண்டு பேர் சொல்லிட்டார். அதனால தேனன்னு போட்டா இங்க நாம புரிஞ்சுக்கணும் அது காம அண்ட் குரோத. அதனால் தேனா அதனால் அர்த்தம். அதனால்னா எதனால், நமக்கு கண்டினியூட்டி விட்டுட்டோம்னா தெரியாது. அதுதான் நான் சொன்னேன் கான்செப்சுவலா படிக்கணும் அப்படின்னு. அடுத்தடுத்தது என்ன சொல்றாருங்கிறத அவேர்னஸோட படிச்சா தான் அந்த தேனாக்கு அர்த்தம் நமக்கு புரியும். தேனங்கிறது முன்னாடி ஸ்லோகத்துல சொன்ன காம அண்ட் குரோத. அதனால் அதாவது விருப்பு வெறுப்பினால், இதம் இங்கேயும் என்ன சொல்ற, தேன இதம். அப்ப அதனால் இது அப்படின்னா இங்க இதுங்கிறது என்ன,
அப்படின்னா இதுங்கிறது விவேக சக்தி, டிஸ்கிரிமினேட்டிங் கெப்பாசிட்டி, அதுதான் விவேக சக்தி. இது ஆவிருத்தம், அதாவது அறிவு. அறிவுங்கிறது ஆவிருத்தம், மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, 3 எக்ஸாம்பிள் கொடுத்து, ஒரு நெருப்பானது எப்படி புகையினால் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, கண்ணாடியானது எப்படி அழுக்கினால் மூடப்பட்டிருக்கிறதோ, கர்ப்பமானது எப்படி கர்ப்பப்பையினால் மூடப்பட்டிருக்கிறதோ, அதுபோல விவேக சக்தியானது இந்த காமம் மற்றும் குரோதத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இதனுடைய வேர்ட் டு வேர்ட் மீனிங்க்கு அர்த்தம். மீனிங், இந்த ஆசை கோபம் இது ரெண்டுமே என்னோட விவேக சக்தியை மறைக்கிறது. கொஞ்ச நேரம் முன்னாடிதான் நான் சொன்னேன், ஒரு ஆசை நமக்கு ஏற்பட்டாச்சு, சங்கல்பம் ஒரு ஆசை வந்தாச்சு அப்படின்னா, ஆசை அது சரியான ஆசையா, அந்த ஆசை நான் படுறதுக்கு தகுதியா, அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் முறை சரியா, அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் எனக்கு நன்மையை தருமா, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்றது யார்? இந்த புத்தியில இருக்கக்கூடிய விவேக சக்தி தான் இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும். மனசு என்ன பண்றது, அது ஒரு விஷயத்த இது பண்ணி எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கறத மட்டும் டிசைட் பண்ணிட்டு விட்டுடுறது. பிடிச்சதுல பிரவர்த்திக்கலாம், பிரவர்த்திக்க வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய அந்த நிச்சயாத்மிகா புத்தி அப்படின்னு நம்ம தத்துவ போதத்துல படிக்கும். அந்த நிச்சயம் பண்றது புத்தி. அங்கதான் நமக்கு டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இருக்கு. விவேக சக்திங்கிறது புத்தியில தான் இருக்கு. இந்த புத்தி சக்தி அப்படிங்கறத மூடி மறைக்கிறது எது? கிளவுட்ஸ் மாதிரி இருக்கு. இந்த இதெல்லாம் இந்த ஆசையும் கோபமும் என்னுடைய புத்தி சக்தியை கம்ப்ளீட்டா எனக்கு வேலையே செய்ய விடாம என்ன மறைச்சு விட்டுரு. யார் ஒருத்தருமே நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே நம்மளோட குழந்தைகளோ இல்ல நம்மளோட ஸ்பௌஸோ இல்ல நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டு அதுதான் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு நம்ம கிட்ட வரும்போது ட்ரை பண்ணி பார்த்தோம்னா, என்ன பேசினாலும் அவங்களால அதை வாங்கிக்கவே முடியாது. நம்ம என்ன பேசினாலும் சரி, 1 hour உட்காந்து அவங்களுக்கு கவுன்சில் பண்ணணும்னு ட்ரை பண்ணா கூட அவங்க மைண்ட் அதை ஏத்துக்கிறதுக்கான ஒரு பக்குவத்திலேயே இருக்காது. என்ன காரணம்னா, இது ரொம்ப டாமினண்டா இருக்கு. இப்ப அதுக்கு 3 எக்ஸாம்பிள் நமக்கு சொல்றேன். இந்த நெருப்பு அப்படிங்கிறது, இந்த நெருப்பு, கண்ணாடி, கரு, இது 3ம் தான் இந்த அறிவு, விவேக சக்தி அப்படிங்கிறதுக்கான உதாரணம். இதை எது மூடணும்? நெருப்பு அப்படிங்கிற விவேக சக்திய புகைங்கிறது மூடி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நெருப்புங்கிறதுக்கு என்ன, அதோட குணம் என்ன? நெருப்போட குணம் என்ன? ஒளிதான் நெருப்போட முக்கியமான குணம். நல்லா பிரகாசமா இருக்கும். பிரகாசமா இருக்கிறது அந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துமா, இல்ல அங்க இருள் சூழ்ந்து இருக்குமா? அதோட நேச்சர் என்ன? அதோட நேச்சர் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது தான் அதோட நேச்சர். ஆனா புகை அப்படிங்கிறது கருமையாக இருக்கிறது. இருள் சூழ்ந்தது போல இந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய இந்த நெருப்பையே நம்மளால பார்க்க முடியாத மாதிரி மூடிக்கிறது. அப்புறம் இந்த புகை இருக்கிறதுனால அந்த இடத்துல நெருப்பு இருக்குங்கிறது ஒரு அனுமானம். ஆனா இந்த நெருப்புங்கிறது தன்னுடைய குணமான பிரகாசத்தை இழந்து அங்க வெறும் கருமையா தெரியுது. இந்த நெருப்புங்கிறது அறிவு. அந்த அறிவு நிறைய சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, எவ்வளவோ சாதிக்க முடியும். ஆனா ஒரு ஒரு சம்பந்தம் இல்லாத, நமக்கு தகுதி இல்லாத ஒரு ஆசைங்கிறது வந்ததுக்கு அப்புறம் நாம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்த அந்த அறிவுக்கு பொருத்தமானதாகவே இருக்கிறது கிடையாது. எப்படி நெருப்பு பிரகாசமாக எல்லாவற்றையும் வெளிச்சப்படுத்தி காட்டுகிறதோ, அந்த ஒரு தன்மையை இந்த கருமையான இந்த புகையானது மூடி அந்த தன்மையை மறைக்கிறது இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த புத்தியினுடைய சக்திய இந்த ஆசைங்கிறது அப்படியே மறைச்சுக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் உதாரணம் சொல்லிட்டாரு. உதாரணம் புரிஞ்சுட்டுனா விஷயம் நல்லா புரியும். அடுத்த உதாரணம் என்ன சொல்ற? கண்ணாடி உதாரணம். ஆதர்ஷகன்னா கண்ணாடி. கண்ணாடி இருக்கு இல்லையா, அது எதுக்கு இருக்கு? அது நான் போய் கண்ணாடி முன்னாடி நின்னேன்னா என்ன காட்டணும், அதுதான் கண்ணாடியோட வேலை. புத்திங்கிறது எதுக்கு இருக்கு? எது உண்மையோ அதை புலப்படுத்தணும். புலப்படுத்துறதுக்கு தானே அந்த புத்தி இருக்கு. நீங்க நான் ரெண்டையும் சொல்லும் பொழுது அப்படியே மைண்ட்ல அடுத்தடுத்ததை யோசிச்சுட்டே வாங்க. அப்ப இந்த என்ன காட்டுறது இல்ல கண்ணாடி, ஏன்னா அந்த கண்ணாடி மேல ஒரே அழுக்கா இருக்கு. நான் என்ன பண்ணணும் அப்புறம்? அதெல்லாம் அழுக்கெல்லாம் தொடச்சாதான் என்ன ஃபுல்லா காட்டும். அப்ப என்ன அழுக்கோட இருக்கக்கூடிய கண்ணாடியினால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா?
இல்ல வேற கண்ணாடியில பார்ப்போம். இல்லைன்னா அந்த கண்ணாடியை அழுக்கெல்லாம் துடைக்க முடிஞ்சா துடைச்சிட்டு தான் பார்ப்போம். அப்ப இந்த அழுக்குங்கிறது இந்த கண்ணாடியினோட பர்பஸையே டிஃபீட் பண்றது. கண்ணாடிக்கோட வேலை பளிச்சுன்னு காட்டுறது தான். ஆனா அழுக்கு என்ன பண்றதுன்னா அந்த பர்பஸை டிஃபீட் பண்ணி என்னால பார்க்க முடியாத மாதிரி அது பண்றது. மூணாவது மூணாவது வந்து கரு. ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த கரு இருக்கே, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டே இருக்கு. அது எப்ப வந்து அது வெளியில வரும் அப்படின்னா, இந்த கருப்பை அப்படிங்கிற அந்த அதை மறைச்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கருப்பை எப்பொழுது உடைகிறதோ அப்பொழுது, அதாவது விரிகிறதோ அப்பொழுதுதான் அதனால அது வெளியில வர முடியும். அந்த உல்பேன அப்படின்னு சொன்னா கருப்பைன்னு. கருப்பை அது எப்ப வரும் அப்படின்னா, இப்ப இந்த 3 இதுலயும் நம்ம சில விஷயங்களை, இன்னும் உண்மையான விஷயங்களை பார்க்கணும். இப்ப நெருப்பு இருக்கு, புகை இருக்கு. நெருப்பு புகையால மூடப்பட்டிருக்குன்னா நான் மேக்சிமம் என்ன பண்ணணும்னா அந்த புகையை வந்து ஒரு விசிறியை வச்சு ஒரு ஆட்டினாலோ இல்லைன்னா ஃபுன்னு ஊதினாலோ அந்த புகை ஓடி போயிடும். அப்ப என்ன பண்ணலாம், என்னால நெருப்பை நல்லா பார்க்க முடியும். இது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் ஆசை வந்து பலமா இல்ல, லைட்டா இருக்கு. ஒரு தடவை கவுன்சில் பண்ணா சரியா போயிடும். இது உனக்கு ஒத்துக்காதுப்பா, இந்த அளவு இந்த ஆசை உனக்கு சரியான ஆசை கிடையாது, இதை நீ நிறைவேற்றி கொண்டாலுமே கூட உனக்கு இதனால் பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்லும்பொழுது ஒரு சிட்டிங்ல அந்த ஆசை வந்து காணாப்படும். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அந்த அளவுக்கு அது லைட்டா இருக்கு. ஒரு ஒரு விசிறியில அது போயிடும். ரெண்டாவது, கண்ணாடியில அழுக்கு. அது எப்படி இருக்கு, நல்லா அழுக்கு ஒட்டிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு அரை பாட்டில் காலினாவது போட்டு நல்லா தேய்ச்சு 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 அதை இது பண்ணி கிளியர் பண்ணி இது பண்ணும். கொஞ்சம் வேலை செய்யணும். ஆனா கொஞ்சம் வேலை செஞ்சா, கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டா, திரும்ப திரும்ப ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா, இதைப்படி அதைப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று படிக்க வச்சு அவனோட மனசையோ அவனுடைய மனசையோ யாரோ எப்படி எந்த விஷயத்து மேல ஆசை இருக்கிறதோ அந்த விஷயத்தின் மேல இருக்கிற ஆசை நியாயமா நியாயம் இல்லையா என்று சிந்திக்க தூண்டுவதற்காகவாவது நம்ம கொஞ்சம் வேலை செய்ய வேண்டும். அது கண்ணாடி அழுக்கு உதாரணத்துக்கு அந்த ஒரு எஃபர்ட் இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இருக்கு. இந்த கருப்பை உதாரணம் இருக்கே, எதனா பண்ண முடியுமா? எனக்கு இப்பவே அந்த குழந்தைய பார்த்தாங்க, 4 months ஆனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த குழந்தைய எடுத்து கொடுத்துருங்க. கொடுப்பாங்களா யாராவது? கொடுத்தா அது குழந்தையா இருக்குமா? முழுமையா அந்த ஆசை வளர்ந்து அதுவாகவே அந்த அந்த குழந்தை வளர்ந்து அதுவாகவே அந்த கர்ப்பப்பையை விட்டு வெளியில் வரும்பொழுதுதான் அதை நம்மால் காணவே முடியும். சோ அந்த 3வது டைப் ஆசை இருக்கே, அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப 2 டைப் ஆசைக்கு என்ன சொன்னோம், இந்த புகைக்கு விசிறி விட்டா போயிடும் அப்படின்னு, இந்த இதுக்கு கண்ணாடிக்கு அழுக்கு வந்து தொடச்சு விட்டா போயிடும், கருப்பையை கருப்பை மூடியிருப்பதை போலன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பண்றதுன்னா, யூ ஹாவ் டு வெயிட், வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த ஆசை நியாயமா நியாயம் இல்லையான்னு சிந்திச்சு அவன் தெளிஞ்சு அதுல இருந்து அவனே வெளியில வர்றதுக்கு அவளே வெளியில வர்றதுக்கு டைம் தான் ஒரே மெடிசன், வேற வழியே கிடையாது. அப்ப ஆசைகள் எத்தனை வகைகள் இருக்குன்னு பாருங்க. லைட்டா இருக்கிறது இருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறது இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது இருக்கு. இந்த ராவணனுக்கு வந்ததெல்லாம் அந்த மாதிரி ஆசை தான். அழிஞ்சாதான் அவனுக்கு அது அழிஞ்சாலும் புரியுமா தெரியாது நமக்கு. அழிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த ருத்த காண்டத்துல அவனை வச்சுட்டு ஒரே அழுக எல்லாரும். இப்ப இது இப்படிதான் நீ வந்து இது உணரணுமா, இப்பவாவது உணர்ந்தியான்னு தெரியலையே அப்படின்னு எல்லாம் ஒரே அழுக. அப்போ அந்த ஆசையினுடைய ஒரு ஆழத்தை சொல்லப்படுகிறது அப்படின்னு. அது இந்த 3 உதாரணங்கள் எதுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு உதாரணம் சொல்லிட்டு போகக்கூடாதா, வார்த்தைக்கு பஞ்சமா போட்டுட்டு உட்கார்ந்துருக்காரா அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆசைகளின் வகைகள், அந்த ஆசைகளை வெளியேற்றும் வகைகள், அந்த ஆசைகளை வெளியேற்றும் வகைகளில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு வழிமுறைகள் இதெல்லாம் இருக்கு. இத்தனை விஷயம் அதுல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இதுக்குள்ள சொல்லப்படுறது என்னன்னா, இந்த ஆசைங்கிறதே எதனுடைய உற்பத்தி, ரஜோகுணத்தினால ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அப்ப ரஜஸ்ல இந்த நெருப்பு புகை உதாரணம் இருக்குல்ல, அது கொஞ்சம் சத்துவமான ஒரு ஆசை, அதாவது லைட்டா இருக்கு. நிறைவேறினா ஓகே, எனக்கு பத்ரிநாத் பார்க்கணும், பார்த்தா சந்தோஷம், இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஹிருதயத்திலே பத்ரிநாதரை பார்க்கறதுக்கான ஒரு பக்குவத்தை நான் வளர்த்துட்டு இருக்கேன். இது வந்து சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு சத்துவமான ஆசை. அதை வந்து கூட்டிட்டு போகலாம், கூட்டிட்டு போகாமையே போட்டோல காமிச்சு கூட சரி பண்ணிடலாம். அந்த மாதிரி அது ரஜஸ்ல உற்பத்தி ஆனாலும் ரஜஸில் சத்துவம் அப்படின்னு அதை டேர்ம் பண்றோம். அடுத்தது இந்த கண்ணாடி அழுக்கு இருக்கு இல்லையா, இதை எப்படி டேர்ம் பண்றோம்னா ரஜஸ்ல ரஜஸ்.
நான் அது வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணாதான் அது கொஞ்சம் தூரமாவது போகணும் அட்லீஸ்ட் எனக்கு. நீங்க வந்து எனக்கு நான் கேட்குற இடம் கூட்டிட்டு போகலனாலும் எனக்கு கொஞ்சமாவது கூட்டிட்டு போகணும். எனக்கு எங்கேயாவது வெளில போகணும். இன்னைக்கு நான் எங்கேயாவது போகணும். நான் கேட்குற டெஸ்டினேஷன் இல்லைனாலும் 1 ஹவராவது வெளியில சுத்த ரவுண்டாவது போயிட்டு வரணும். அதுதான் வந்து ரஜஸ்ல ரஜஸ். இந்த ரஜஸ்ல தமஸ் இருக்கு இல்லையா? ரஜஸ்ல தமசுங்கிறது ரொம்ப டல் ஹெட். அதாவது சொன்னாலே புரியாது. நீயா பட்டு உணரு. எவ்வளவு தூரம் அடிபடுறியோ உன்னோட ஆசையினால, அந்த அடிபட்டு உதப்பட்டு, அதுதான் நான் ராவணன் உதாரணம் சொன்னேன். என்ன படுறியோ அதை பட்டதுக்கு அப்புறமாவது புத்தி வந்தா செத்தான். வரலன்னா அவ்வளவுதான். அதனால மகா பாப்மான்னு வேற சொல்லிட்டாரு இல்லையா? அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இந்த ஆசைங்கிறது இரு எப்படி எல்லாம் நம்மள வந்து விதவிதமா ஒரு 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 இதுல கிடையாது. இது நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இதை எதை வந்து இது நம்மளுக்கு பிரச்சனை பண்றது அப்படின்னா, இந்த புத்தி சக்தியைத்தான் நமக்கு பிரச்சனை பண்றது. புத்தி சக்திய நம்ம கட்டோபனிஷத்துல பாக்குறோம். அதுதான் வந்து நமக்கு சாரதியாக இருந்து இந்த வெஹிக்கிளை வந்து ஓட்டுறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் கட்டோபனிஷத்துல. இந்த தேரை வந்து ஓட்டுறது. இந்த சாரதி அப்படிங்கிறவனுக்கு சரியான டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கான ஒரு இது தெரியணும். அவனை டிஸ்டர்ப் பண்ணா என்ன ஆகும்? அவன் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா அப்புறம் டெஸ்டினேஷன் போறதுங்கிறது பண்ண முடியாது. அதனால இந்த புத்தியை கெடுக்கக்கூடிய இந்த ஆசைகள், அதனாலதான் அது என்ன பண்றதுன்னா அது மகாசனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரினம் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா, இது மிகப்பெரிய ஒரு வைரியாக எதிரியாக இருக்கிறது. இதை வந்து பெரிய எதிரியாக நீ புரிந்து கொள் அப்படின்னு. நமக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம எந்த ஒரு தெய்வத்தை வேண்டினாலும் என்னுடைய எதிரிக எனக்கு எனக்கு யாரும் வந்து எதிரியே கூடாது அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம்ல. ஈவன் நம்ம இந்த புராணங்கள் எல்லாம் படிச்சா கூட என்ன வேண்டிக்கிறாங்க அசுரர்கள், எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது, எதிரியே இருக்கக்கூடாது. நம்மளை பொறுத்தின வரைக்கும் நம்மளோட முக்கியமான எதிரி யாருன்னா நமக்கு உள்ளேயே உட்கார்ந்து இந்த காமக்ரோத லோப மோக மத மாஸ்டரியங்கள் இருக்கு இல்லையா? எப்ப வெளியில வரும் அப்படிங்கிறதே தெரியாம எனி டைம் வெடிக்கக்கூடிய ஒரு டைம் பாம் மாதிரி உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கு இல்லையா? அதைத்தான் எதிரின்னு நாம புரிந்து கொண்டு அதை நீக்குவதற்குத்தான் வாழ்க்கையில் பாடுபட வேண்டும். அதுதான் நம்மளோட லைஃப்லோட மேஜர் டைமோட எக்ஸசைஸ் வந்து அதுதான். அதனாலதான் நம்ம வள்ளுவத்திலையும் பாக்குறோம், நமக்கு சாதனைகள் பண்ணுவதற்குத்தான் நிறைய டைம் வேணும். அறிவை பெறுவதற்கு ரொம்ப கம்மி டைம் இருந்தா போதும். இந்த சாதனைகள் எல்லாம் இந்த நம்ம சமாதி ஷட்க சம்பத்தி எல்லாம் நமக்கு பரிபூர்ணமா இருந்தது அப்படின்னு சொன்னா, குருநாதர் தத்துவமசின்னு சொன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றதுக்கான ஒரு பக்குவம் நம்ம மனசுக்கு வந்து அது வரணும்னா நாம தொடர்ந்து இதுல வந்து அதுக்கு மைண்ட போட்டு போட்டு இதுக்கு வேலை பண்ணி கொண்டே இருக்கணும். தொடர்ந்து நாம அடுத்த வகுப்புல மீறி இருக்கிற ஸ்லோகங்களுக்கான பொருளை பார்க்கலாம். மகாத்மிய பாராயணத்தை பாருங்க.